பயப்படாத அபி. ப்ளீஸ் அக்கா, நான் இருக்கேன்ல. காப்பாத்தணும். இங்க இருந்து எப்படியாவது வெளியே போயிடு. சரியா? அபி. அதுக்கப்புறம் என்னாச்சு? என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல தாத்தா. ஐயோ தங்கம், இங்க எப்படி வந்தோன்னு கூட தெரியாது தாத்தா. இப்போ எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க அன்னைக்கு ரெசார்ட்ல இருந்து நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் இங்க நிறைய பிரச்சனை நடந்துச்சு. என் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சேன், எனக்கு யாரு ரெசார்ட்ல இருந்து கால் பண்ண போறாங்கன்னு. அப்படி யோசிச்சு தான் நாங்க கிளம்பி வந்தேன். எவ்வளவு யோசிச்சோம் எனக்கு ஞாபகமே வரல. திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது. இன்னைக்கு நான் சந்தியாக்கு ரெசார்ட்ல நம்பர் கொடுத்திருந்தேன்ல, கண்டிப்பா அவ தான் கால் பண்ணியிருக்கணும். ஏதாவது ப்ராப்ளமா இருக்குமா, ஏதாவது நடந்திருக்குமான்னு. என்ன நடந்திருக்கும்னு ஒன்றும் புரியல. அப்புறம் தான் எங்க அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நீங்க அந்த பெரிய வில்லால இருக்கீங்கன்னு. அங்க நான் வந்தேன், சுத்தி எல்லா இடத்துலயும் பார்த்தேன், யாரும் அங்க இருக்க மாதிரி தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சேன். கொஞ்சம் பயத்தோட தான் நான் உள்ளேயே வந்தேன். எனக்கு பயமும் டென்ஷனும் அதிகமாயிட்டே இருந்துச்சு. ஆனா உள்ள யாருமே இல்லை. சுத்தி பார்த்தோம், அங்க யாருமே இல்லை. டென்ஷன் தான் அதிகமாச்சு. சரி, இங்க இருந்து நம்ம கிளம்பலாமே நான் முடிவு பண்ணேன். அப்பதான் பக்கத்துல ஒரு வில்லா தெரிஞ்சுது. யாராவது இங்க இருப்பாங்களோன்னு ஒரு டவுட்டோட தான் அங்க வந்தேன். சுத்தி சுத்தி பார்த்தா அங்கேயும் யாரும் இல்லை. உள்ள வந்து பார்த்தேன், அங்கேயே இருட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. வீடு முழுக்க தேடினேன், ட்ரை பண்ணேன். நான் வீடு முழுக்க தேடி பார்த்தேன், ஆனா வீட்டில் யாரும் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஐயோ சந்தியா, நீ எங்க இருக்க? உன்னை பார்க்காம எனக்கு ரொம்ப டென்ஷனாவே இருக்கு. உனக்கு என்ன ஆயிருக்குமோன்ற டென்ஷன் என்னை இன்னும் பதட்டப்படுத்திட்டே இருந்தது. 2 வருஷமா நான் உன் பின்னாடி சுத்திட்டே இருந்தேன் சந்தியா. ஒவ்வொரு நிமிஷமும் என் கண் முன்னாடி நீ தெரிஞ்சுக்கிட்டே இருப்ப. உனக்கு என்ன ஆயிருக்குமோன்ற பயம் எனக்குள்ள ஓடிட்டே இருந்தது. எங்க சந்தியா இருக்க, நீ சீக்கிரம் வா. அப்படியே தேடிக்கிட்டே அந்த வீட்டில இருந்து நான் வெளியே வந்தேன். அங்க ஒரு மரத்தாண்ட ஒரு விஷயத்த பார்த்தேன். அதை பார்த்ததும் என் கண்ணை என்னால நம்பவே முடியல. அப்போ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் உங்க எல்லாரையும் கூட்டிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன். ஆனா அதுல நிறைய பேர் இறந்துட்டாங்க. இதுல ஏன் அதிர்ஷ்டம் என்னன்னா, நீங்க உயிரோட இருக்கீங்க. என்னால உங்களை தான் காப்பாற்ற முடிஞ்சது. இதான் அங்க நடந்துச்சு. தேங்க்யூ சோ மச்ங்க. நமக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு? யாருமா இவரு? தாத்தா, இந்த விஷயத்தை பத்தி விவரமா சொல்றேன்.
டிஸ்சார்ஜ் ஆயிட்டு வீட்டுக்கு போயிடலாமா? ஆமா ஆமா பாத்தியா அவங்க பாய் ஃப்ரெண்டு எவ்வளவு ஷை டைப்பா இருக்காருன்ட்டு. ஐயோ பயப்படாதீங்க. என்னால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. என்ன மன்னிச்சிருங்க. மறுபடியும் இப்படி நடக்காது. என்ன நம்புங்க. போலாம் டாக்டர். அவரை பார்த்து நீங்க யாரும் பயப்பட தேவையில்ல. சார் என்ன சார் இது? டோன்ட் வரி, பிரெயின்ல புல்லட் இருக்கிறதுனால ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. நவ் ஹி இஸ் ஆல் ரைட். டாக்டர் உண்மையாவே அவர் மாறிட்டாரா? உண்மையா டாக்டர்? ஆமா, நிஜமாவே மாறிட்டாரு. உங்க பதட்டம் எனக்கு புரியுது. அவரோட ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியர் தான். ஆனா இப்ப அவர் குணமாயிட்டாரு. கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டாரு. ஓ மை காட். இதுக்கப்புறம் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் நீங்க இல்லை. சொல்றது உண்மையா டாக்டர்? நிஜமா தான் சொல்றேன். அவர் இப்ப முழுசா குணமாயிட்டாரு. ஆனா அவரை பார்த்தாலே என்னோட இதயம் படபடன்னு ஆகுது சார். ரொம்ப பயமுத்துறானே நம்மள. நிஜமாவே மாறிட்டானா இவன்? லெட்ஸ் கோ. சரி போலாம். எனிமீஸ்.